ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கு. நான் இங்கே ஒரு சதுரப்புளி வச்சுட்டு பச்சடி செய்யலாம்னு நினச்சிட்டு தான் அதை செய்கிறது உங்களுக்கும் காமிக்கலாம். இதை இப்படி சீவி எடுக்கணும். நல்லா சீவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் பச்சடி செய்யும்போது தான் செய்யணுப்படி தான் செய்யணும். வேறு எதுவும் இது இல்லை. மாங்காய் பச்சடி எப்படி இருக்குது அப்படி தான் இருக்கும். நல்ல புளியாக தானே இருக்குது இந்த இது சதுரப்புளி. அப்போ மாங்காய் செய்யணும் போல் இதை சீவி எடுத்து அப்படியே நம்ம கடுகு வறுத்துட்டு காஞ்ச மிளகா இதுவும் போட்டு அப்படியே செய்கிறதுக்கு. எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கு. எனக்கு பரவாயில்ல இப்போ உடம்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் கண்டிப்பாக வந்துடும் ஊரில். உடம்பு முடியாமல் தான் இடைக்கே வீடியோ போடாமல் இருக்குது. இப்போ பரவாயில்ல. வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் வீடியோ பிடிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஆனால் எடிட் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை உட்காந்து பார்த்து செய்யறதுக்கு முடியல. அதனால தான் வீடியோ போடாமல் இருக்கேன். இந்த அப்போ எல்லாமே சீவி எடுத்தாச்சு. இனி சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு அப்படியே தாளிக்க வேண்டியது. காஞ்ச மிளகா சீனி மிளகா தான். ஆனால் கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். அப்போ கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி சீவி வச்சா புளி அதில் போட்டால் நல்லாயிருக்கும். சீவி வர்றதுக்குள்ளார தண்ணி இழுக்குது. அப்படியே தண்ணியாட்டம் இருக்குது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். கிண்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேகினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் போடலாம். ஒன்றும் கூட வேகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம எவ்வளோ செய்யுது அதுக்கு தேவையான உப்பு போடணும். சர்க்கரை நமக்கு எவ்வளோ ஒருத்தருக்கு சர்க்கரை நல்லா பிடிக்கும், ஒருத்தருக்கு சர்க்கரை நல்லா பிடிக்காது. ஆனால் இதில் கொஞ்சம் நல்லா இனிப்பு போட்டால் தான். ஆனால் ஓவராகவும் கூடாது. இப்போ 2 கையில் போட்டாச்சு. இனி அப்புறமா பார்த்துட்டு தேவையானா போட்டுடலாம். கொஞ்சம் கூட சர்க்கரை போடணும். இவ்வளோதான். ஆனால் ரொம்ப வேலை இல்லை. ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் பச்சடிக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான் இருக்குது. அப்போ எல்லாமே பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.